கைஸ், ஒரு கொடிய வைரஸ் உலக மக்களை அழித்த பிறகு ஒரு தனி மனிதன் தன்னோட நாயோட தனிமையாக வாழ்கிறான். ஒரு மர்மமான ரேடியோ சிக்னல், ஆபத்தான பயணம், இப்படி பயங்கரமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் இந்த தி டார்க் ஸ்டார்ஸ். இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 28 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பிரபல இயக்குனர் ரிட்லி ஸ்காட் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. சரி, கதை என்ன மாதிரி வருதுன்னு பார்த்தீங்க, ஒரு பேரழிவு நோய் காரணமாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ ஹிக் ஒரு முன்னாள் விமானி, அவரோட நாய் ஜாஸ்பரோட தனிமையில் வாழ்கிறாரு. ஒரு மர்மமான சிக்னல் வருது. அந்த சிக்னலை தொடர்ந்து அவரோட பயணம் தொடருதுங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு பயணம். இந்த பயணத்தில் அவருக்கு என்ன நடக்குது, உயிர் பிழைக்க எப்படி சர்வே ஆகுறாங்க தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு செம மிஸ்ட்ரியாக நல்லா பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஒரு ஹைப்பும் இருந்துச்சு. ட்ரெய்லரில் அந்த வெறிச்சோடி உலகத்தை காட்டின அந்த காட்சி அமைப்பாக இருக்கட்டும், அதுக்கு பண்ணப்பட்ட அந்த கிராஃபிக்ஸ், இதெல்லாமே எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரியான காட்சி அமைப்பு நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹைக்கு தன்னோட நாயோட ரொம்ப பாசமாக இருப்பாருங்கிறத இந்த ட்ரெய்லர் மூலமாகவே காட்டியிருக்காங்க. ஸோ அதே சமயம் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத ட்ரெய்லரில் அங்கங்கே சும்மா ஷார்ட்டாக காட்டியிருக்காங்க. ஒரு சீனில் ரொம்ப ஆக்ரோஷமான மனிதர்கள் இவங்கள துரத்துற மாதிரியான காட்சி அமைப்புனா பார்க்குறதுக்கு செம பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஜாம்பிஸா இல்லை அங்கே வாழ்கிற வேற ஒரு மக்கள் தான் இவங்களை துரத்துறாங்களாங்கிற நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் இருந்துச்சுங்க. இந்த படத்தில் ஜேக்கப் எல்டோரி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. ரிட்லி ஸ்காட்டோட ஒரு தனித்துவமான ஒரு டைரக்ஷனை நம்ம பார்க்கணும்னா ஆகஸ்ட் 28 வெயிட் பண்ணி தாங்க பார்க்க முடியும். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்குது. தமிழ் டப்பில் வருமா வராதாங்கிறது இன்னைய வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. தமிழ் டப்பில் வந்தால் கண்டிப்பாக பிரபலமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து மூவி அப்டேட்ஸுக்கு, மூவி ரிவ்யூக்கு, வெப்சீரிஸ் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.